டைம் தமிழக அரசு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கப்போ உங்க நொண்ணே இவ்வளவு இலவச வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு, எப்படி நிறைவேற்றுவாருன்னு நம்ம எல்லாம் கேட்டப்போ அவர் சொந்த பணத்துல நொட்டுவாருன்னு முட்டு கொடுத்துச்சுல சில அணில்கள், அதுங்களெல்லாம் வரிசையில வர சொல்லுங்க. எங்க அண்ணன் சொன்னதை தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் என்ன சொன்னார்னா, திரள் நிதி வாங்கி, அதாவது மக்களோட காசை பிச்சை எடுத்து நான் வந்து கட்சி நடத்தணும் இல்ல மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா அவசியம் கிடையாது அப்படின்றத சொன்னாரு. அதே மாதிரி பல வருஷமா மக்களுக்கு அவரோட உழைச்ச காசுல நிறைய பண்ணிருக்காருமா. அதையெல்லாம் பார்த்துதான் நாங்க அவருக்கு ஓட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, நான் தமிழ்நாட்டோட கடனை எப்படி அடைக்கிறேன்னு ஒரு பட்டியல் போட்டாரு. ஓ, அந்த டைம்ல நீங்க வந்து திரள் நிதி வாங்குறதுல பிஸியா இருந்திருப்பீங்கல்ல, நான் அப்பவே ஒரு வீடியோ போட்டேன், ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி பண்ணினா அட்லீஸ்ட் ஒரு தொகுதியாவது ஜெயிச்சிருந்திருக்கலாம் இல்ல. இப்ப பாரு, வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு கதறிட்டு கிடக்குறீங்க. அப்புறம் உங்க அண்ணன் ஸ்லாங்லயே ஒண்ணு சொல்லட்டுமா, இன் கேஸ் உங்க அண்ணன் தமிழ்நாடோட முதல்வரா ஆயிருந்தா இந்த கடனை எப்படி அடைச்சிருப்பாருன்னா அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ஐடியா இருக்குது. என்ன தெரியுமா பண்ணிருப்பாரு, தமிழ்நாட்டுல திரள் நிதி வாங்கினா பத்தாது, இந்தியால வாங்கினாலும் பத்தாது, அதனால வேர்ல்டு லெவல்ல திரள் நிதி வாங்குறதுக்கு ஒரு பிளான் பண்ணிருப்பாரு. இந்த பிளைட் மேட்ரோன்னு சொன்னாரு, அந்த மாதிரி வேர்ல்டுல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இவரோட ஆளுங்களை அனுப்பி எல்லா நாட்டு பிளைட்லயும் ஏத்தி விட்டுருப்பாரு. ஏத்தி விட்டு மேல கரெக்டா பிளைட் பறக்கும் போது அங்கே போராட்டத்தை அறிவிப்பாரு, டேய் இப்ப பிளைட்டை நிப்பாட்டுங்கடா, என்னோட தமிழ்நாட்டோட கடனை அடைக்கிறதுக்கு திரள் நிதி கொடுக்க முடியுமா முடியாதா, திரள் நிதி கொடுக்கலன்னா பிளைட் 1 இன்ச்சு கூட பறக்க விட மாட்டேன்னு பெரிய போராட்டமா பண்ணிருப்பாரு. அப்ப உலக நாடுகள்லாம் பயந்து போய் ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரள் நிதியை கொடுத்திருப்பாங்க. உங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு, அந்த காசை வாங்கிட்டு வந்து தமிழ்நாடோட மொத்த கடனையும் அடைச்சிருப்பாரு. அதானே.